ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்இபி தரப்புலேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு ஏற்கனவே வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நீங்கள் புதுசாக இபி கனெக்ஷன் வாங்குறதா இருக்கட்டும், டெம்பரரி இபி கனெக்ஷன் வாங்குறதா இருக்கட்டும், அல்லது ஏற்கனவே நம்ம வீட்டில் இபி கனெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த இபி கனெக்ஷனுக்காக இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த ஒரு டிவைஸை நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும், கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இப்போது ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இது என்ன டிவைஸு, இதனால் நமக்கு என்ன யூஸு, ஏன் வந்து டிஎன்இபி தரப்புலேருந்து கண்டிப்பாக எல்லார் வீட்டினுடைய இபி கனெக்ஷன்லையும் இதை ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிற முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது ஆர்சிடி இதுதான் வந்து டிஎன்இபி தரப்புலேருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு. ஆர்சிடி உயிர் காக்கும் சாதனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்சிடின்னா ரெசிடுவல் கரண்ட் டிவைஸ். இது பார்க்குறதுக்கு எம்சிபி மாதிரியே தான் இருக்கும். இதனால் என்ன யூஸ் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். அதாவது அந்த காலத்தில் வந்து கிரைண்டரை வாங்கியிருப்போம். மேக்ஸிமம் வந்து நிறைய வீட்டில் கிரைண்டராக இருக்கட்டும், மோட்டராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம். பழைய கிரைண்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மெட்டல் பாடியில் வந்து இருக்கும். ஸோ அந்த கிரைண்டர் வந்து ஆப்ரேட் பண்ணும்போது நிறையா டைமு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் போய் அவங்க அந்த கிரைண்டரை தொடும்போது ஷாக் அடிச்சிருக்கு. அதே மாதிரி மோட்ரு ஆன் பண்ணும்போது ஷாக் அடிச்சிருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஷாக்கில் இறந்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு லீக்கேஜ் கரண்ட் வரும்போது நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குது. அந்த லீக்கேஜ் கரண்ட் வரும்போது நம்மளுக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த டிவைஸ் ஆனது பவர் சப்ளையை கட் பண்ணி விட்ரும். அதுதான் வந்து ரெசிடுவல் கரண்ட் டிவைஸ். இது நம்ம வீட்டில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா, எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி நம்மளுடைய எலக்ட்ரிக் சாதனங்கள் பழுதடைஞ்சு அல்லது வேறு எதனா ஒரு காரணத்தினாலேயோ அதனுடைய பாடியில் வந்து லீக்கேஜ் கரண்ட் வரும்போது நாம் போய் டச் பண்ணோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ட்ரிப் பண்ணிடும். இது ஒன்று. ரெண்டாவதாக இன்னொரு ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டச் பண்ணலனாலும் இந்த லீக்கேஜ் கரண்ட் வரும்போது அது கிரவுண்ட் ஆகணும். அந்த கிரவுண்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ட்ரிப் ஆகிரும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சேனல்லே லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதாவது ஃபேன், சீலிங் ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீலிங் ஃபேனுடைய ஃபேஸ் ஒயர் என்னாச்சு அப்படின்னா, ஃபேன் ரன் ஆக அந்த ஃபேஸ் ஒயர் அந்த பாடியில் பட்டு அந்த இன்சுலேஷன் டேமேஜ் ஆயிடுச்சு. டேமேஜ் ஆகும்போது ரன் ஆகும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த இன்சுலேஷன் டேமேஜ் ஆனதுனால அந்த பவர் சப்ளையை வந்து ஃபேனுடைய பாடியில் ஃப்ளோ ஆகி அந்த பாடியில் ஃப்ளோ ஆகக்கூடிய லீக்கேஜ் கரண்ட் வந்து நம்மளுக்கு கிரவுண்ட் ஆச்சு. சீலிங் மூலமாக வந்து கிரவுண்ட் ஆச்சு. அந்த மாதிரி கிரவுண்ட் ஆகும்போது எங்கள் வீட்டில் வந்து ஆர்சிபிஓ நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அந்த ஆர்சிபிஓ ஃபிக்ஸ் பண்ண காரணத்தினால அது எங்களுக்கு ட்ரிப் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து என்னடா அது ட்ரிப் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சர்க்யூட்டாக செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இந்த மாதிரி லீக்கேஜ் கரண்ட் வருது அப்படின்னு. நாங்கள் செக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ வந்து கரெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இது ஒரு உயிர் காக்கும் சாதனம் அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இது டிஎன்இபி தரப்புலேருந்து தான் சொல்கிறாங்க, அதனால தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், கட்டாயமாக்கியிருக்காங்க, அதனால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் சொல்ல வரல. இது ஒரு அவேர்னஸ்ஸு. ஸோ கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இந்த ஆர்சிடி அப்படிங்கிற ஒரு டிவைஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ நிறைய வீட்டில் இதுக்கு முன்னாடிலாம் இஎல்சிபி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். பட் இப்போ மாடர்ன் டேஸில் வந்து ஆர்சிபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஆர்சிசிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கும் சேஃபு, நம்ம வீட்டில் நம்மளை சார்ந்து இருக்க எல்லாருக்குமே, நம்ம ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து சேஃபு. ஸோ உடனே வந்து ட்ரிப் பண்ணிடும். எந்த உயிரிழப்போ இல்லை ஃபெயிலியர், எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர் எதுவுமே வந்து ஆகாமல் இது தடுக்கும். ஸோ இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500லேருந்து ஒரு 2000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம், பட் இந்த டிவைஸ் வாங்கி நம்ம வீட்டில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக ஒரு 2000 செலவு பண்ணுறதுல தப்பு இல்லை. ஸோ உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இருந்ததுன்னா நீங்களே கடையில் போய்ட்டு ஆர்சிபிஓ அல்லது ஆர்சிபி வாங்கி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது என்ன ரேட்டிங்கில் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது இப்போ நம்ம வீட்டுக்கு சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷன் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த 2 போல் ஆர்சிபிஓ வாங்கிக்கோங்க. மேக்ஸிமம் ரேட்டிங், இப்போ உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இருக்குது, ஒரு 0.5 கிலோவாட்டில் ஒரு பம்பு மோட்ரு வந்து வச்சுருக்கிறீங்க. ஸோ எல்லாமே இருக்குது, எல்லா எலக்ட்ரிக்கல் டிவைஸும் எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா, இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாமே இருக்குதுன்னா நீங்கள் 40 ஆம்ப்ஸு, அதாவது எம்சிபியோட ரேட்டிங் வந்து 40 ஆம்ப்ஸு, 30 மில்லி ஆம்ப்ஸ். இந்த 30 மில்லி ஆம்ப்ஸ் அப்படிங்கிறது தான் லீக்கேஜ் கரண்ட். ஸோ எப்பப்பெல்லாம் உங்களுடைய சர்க்கியூட்டில் 30 மில்லி ஆம்ப்ஸுக்கு மேலே லீக்கேஜ் கரண்ட் டிடெக்ட் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆர்சிபிஓ என்ன பண்ணணும்னா ட்ரிப் பண்ணி விட்ரும், பவர் சப்ளையை கட் பண்ணி விட்ரும். இது எந்த இடத்துல நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இபி மீட்டர் சப்ளை வந்து இபி சப்ளை வந்து இபி மீட்டரில் கொடுத்து, இபி மீட்டர்லேருந்து இப்போ பழைய வீட்டிலாம் பார்த்திங்கன்னா ஃபியூஸ் கட்டை கொடுத்துருப்பாங்க. இப்போ வர இதிலெல்லாம் எம்சிபி கொடுத்துருக்குறாங்க. அண்டு இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிஃபால்ட்டாகவே இந்த ஆர்சிபி வந்து இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு பவர் சப்ளை இபியே வந்து கனெக்ஷன் கொடுப்பாங்க.
ஸோ அந்த இன்புட்டில் நம்ம இதை கொடுத்துடணும். கொடுத்துட்டு அவுட்புட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சர்க்யூட்டில் எல்லாமே பிரித்து கொடுத்துடணும். இது வந்து 2 போல். ஸோ இந்த 3 ஃபேஸ் யார் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்கள் வீட்டுக்கு 3 ஃபேஸ் லைன் கனெக்ஷன் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த 4 போல் ஆர்சிபிஓ வந்து யூஸ் பண்ணணும். ஆர்சிபிஓ எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். ஆர்சிபிஓக்கும் எம்சிபி, ஆர்சிபிக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் 4 போல் வந்து வாங்கிக்கணும். இதுவே உங்கள் வீட்டில் வந்து ஒரு கிலோவாட் 10 கிலோவாட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 300 மில்லியாம்ஸ் ஆர்சிபிஓ தான் வந்து யூஸ் பண்ணணும். இதை பற்றி இங்கே டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது இங்கே பாருங்கள், 10 கிலோவாட்டுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 300 மில்லியாம்ப் உள்ள ஆர்சிபிஓ நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மெயினாக இது எதுக்காக அப்படிங்கிறத பாருங்கள். மின் இணைப்புகளிலும் கட்டாயம் பொருத்தப்பட வேண்டிய ஒரு உயிர்காக்கும் சாதனமாகும். இந்த சாதனம் பொருத்தப்பட்ட மின் இணைப்புகளில் யாரேனும் மின்சார தாக்குதலுக்கு ஆளாகும் நேரத்தில் ஆர்சிடி உடனடியாக செயல்பட்டு மின்சாரத்தை நிறுத்தி மின் விபத்திலிருந்து காப்பாற்றும். ஆர்சிடிங்கிறது வந்து காமன் நேமு. ஆர்சிடியில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ஆர்சிசிபி, இன்னொன்று ஆர்சிபிஓ. இப்போ மாடர்ன் அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆர்சிபிஓ தான். ஆர்சிபிஓவை நீங்கள் வாங்கிக்கோங்க. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஆர்சிபிஓ, ஆர்சிசிபி, இது சர்க்யூட் பிரேக்கரு. ஆர்சிபிஓ வந்து என்ன பண்ணணும்னா ஷார்ட் சர்க்யூட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணோம், ஓவர்லோடையும் ப்ரொடெக்ட் பண்ணோம், எர்த் ஃபால்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணோம். எர்த் ஃபால்ட்டுங்கிறது அந்த லீக்கேஜ் கரண்ட். இப்போ நம்ம போய் டச் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு எர்த் ஃபால்ட் மாதிரி. ஸோ அந்த எர்த் ஃபால்ட் வந்து டிடெக்ட் ஆகும்போது ஆர்சிபிஓ பவர் சப்ளை கட் பண்ணிடும். ஓவர்லோட் அப்படிங்கிறது என்னென்னா, உதாரணத்துக்கு நம்ம நிறையா லோடு வந்து யூஸ் பண்ணுறோம். வீட்டில் எல்லா எக்யூப்மெண்ட்டும் ஆன் பண்ணிவிட்டு அந்த ரேட்டிங் கரண்ட்டோட நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஓவர்லோடில் ட்ரிப் ஆகும். இன்னொன்று ஷார்ட் சர்க்யூட்டு. இப்போ ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டுமே வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகுது அப்படின்னா இமீடியட்டாக வந்து ஆர்சிபிஓ ட்ரிப் ஆயிரும். ஸோ ஆர்சிபிஓ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா ப்ரொடெக்ஷனும் கொடுக்கும். ஆர்சிசிபி வந்து ஒன்லி எர்த் ஃபால்ட் ப்ரொடெக்ஷன் மட்டும் தான் கொடுக்கும். சர்க்யூட் பிரேக்கரை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் சர்க்யூட், அதுக்கப்புறம் ஓவர்லோட் ட்ரிப் மட்டும் தான் கொடுக்கும். இந்த 2 ப்ரொடெக்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் பெஸ்ட்டு நீங்கள் ஆர்சிபிஓ வாங்கி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒரு இமேஜ் சிம்பிளாக காமிக்கிறேன். இதில் அந்த லோடில் இப்போ இது கிரைண்டர்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிரைண்டர் ஓடிட்டு இருக்குது. ஒரு நபர் போய் தெரியாமல் டச் பண்ணுறாரு. அந்த கிரைண்டருடைய பாடி லீக்கேஜ் கரண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். டச் பண்ணும்போது அந்த லீக்கேஜ் கரண்ட் என்ன ஆகுனா இவர் மூலமாக போயிட்டு கிரவுண்ட் ஆகுது. அப்படி கிரவுண்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்சிபிஓ சென்ஸ் பண்ணி நம்மளுக்கு ட்ரிப் பண்ணி கொடுத்துரும். ஓகே. ஸோ ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் இதுதான் நான் சொன்னது. இப்போ உங்கள் வீட்டில் சிங்கிள் பேஸாக இருந்தால் மேக்ஸிமம் வந்து 40 ஆம்ஸு 30 மில்லி ஆம்ஸ் ஆர்சிபிஓ வாங்கி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் கனெக்ஷனாக இருந்தால் 4 போல் உங்களுக்கு 30 மில்லி ஆம்ஸ் ஆர்சிபிஓ வாங்கி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுடைய வீட்டில் நிறையா வந்து லோடு யூஸ் பண்ணுறீங்க, நிறையா மோட்டார்ஸு, பம்ப்ஸ் எல்லாமே இண்டஸ்ட்ரியல் மாதிரி நிறையா பம்ப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிமாண்டெல்லாம் கனெக்ஷன் வாங்கி வச்சுருக்கீங்க. அது உதாரணத்துக்கு ஒரு 10 கிலோவாட்டுக்கு மேலே லோடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 300 மில்லி ஆம்ப் அந்த ப்ரொடெக்ஷனுக்கு உண்டான ஆர்சிபிஓ வாங்கி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வீட்டில் வந்து நிறையா சர்க்யூட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சர்க்யூட்டுக்கும் தனித்தனியாக நீங்கள் ஆர்சிபிஓ இன்ஸ்டால் பண்ணுறது இன்னமும் உங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் சொல்லியிருக்கேன். இது வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்குது. டிஎன்இபி தரப்பில் இருந்து ஏற்கனவே ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மின்சார பகிர்மான விதி தொகுப்பின்படி புதிய மின் இணைப்பு பெறுபவர்கள் மற்றும் ஏற்கனவே மின் இணைப்பு பெற்றுள்ள அனைத்து மின் நுகர்வோர்களும் தங்களது மின் இணைப்பில் ஆர்சிடி பொருத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் உங்கள் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணலன்னா உடனடியே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நிறைய வீட்டில் எம்சிபியோடு நிப்பாட்டியிருப்பாங்க. இந்த ஆர்சிடி டிவைஸ் வந்து இருக்காது. ஸோ உடனடியாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது நமக்காக தான் இது சேஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.